Hey guys, welcome to Eternal Engineer Solutions. So last video நம்ம வந்து navigation drawer வந்து எப்படி கிரியேட் பண்றது, அதுல வந்து இன்பில்டா என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது and எப்படி வந்து நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஒரு fragment நம்மளா கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த navigation drawerல இருக்கிற ஒரு fragment அதுல வந்து இப்போதைக்கு text view வரைக்கும் எப்படி பண்றது அப்படினு பாத்துறோம். அதாவது இன்பில்டா அவங்க ஒரு text view கொடுத்திருந்தாங்க. சோ அது எப்படி கொடுத்திருக்கிறதுன்னு பார்த்தோம். and வந்து இப்போ என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா text view க்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு பட்டன் கிளிக் பண்ணி அதுல வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரி பண்ண போறோம். and அதோட சேர்த்து என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம navigation drawerல இருக்கிற அந்த header இருக்குல்ல, ஒரே நிமிஷம் இருங்க நான் காமிக்கிறேன். சோ இந்த header இருக்குல்ல, இந்த header வந்து எப்படி சேஞ்ச் பண்றது, இதுக்குள்ள இருக்க இமேஜ் எல்லாம் எப்படி நம்மளோட ப்ரொஃபைல் போட்டோ கொண்டு வரது, இந்த நேம் மாத்துறது அதெல்லாம் எப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நம்ம எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிரலாம். சோ எல்லாம் கேன்சல் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரொஃபைல் பேக்கேஜ் குள்ள போய்க்கலாம். இங்க வந்து இந்த வியூ மாடல் இருக்கு. சோ வந்து நமக்கு இது வந்து வியூ மாடலை டெலீட் பண்ணிரலாம். சோ வந்து கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. சோ ஓகே, டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் என்வேஸ் கொடுத்துருங்க. இப்போ கொடுக்கும்போது ஏன்னா நம்ம நிறைய வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஸோ இது எல்லாமே கேட்டிருக்கோம். ஸோ இந்த டிக்ளரேஷன்லாம் நம்ம டெலீட் பண்ணி விட்டுலாம். அண்ட் இதுலேயும் வந்துட்டு எல்லாமே டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதையும் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து இதெல்லாமே டெலீட் பண்ணிட்டோம். அண்ட் அவ்வளோதான். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் பேஜுக்கு போயிடலாம். ஸோ ஃப்ராக்மெண்ட் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வியூ இருக்குது, இதை தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஒரு பட்டனை வைக்கலாம். அண்ட் ஒரு பட்டன் செலக்ட் பண்ணி ரேப் கண்டன் கொடுத்துட்டு அண்ட் நம்ம பட்டனுக்கு வந்து டெக்ஸ்ட் செட் பண்ணிடலாம். ப்ரொஃபைல் வச்சிடலாம். ப்ரொஃபைல் அண்ட் ஒரு ஐடி PROFன்னு கொடுத்துக்கலாம் அண்ட் முடிச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்டர் இருக்கும். சென்டர் ஹாரிசான்டலி கொடுத்துட்டு அதே மாதிரி சென்டர் வெர்டிக்கல் இருக்கும். ஸோ இது இப்படி கொடுத்தோம் அப்படின்னா சென்டருக்கு வந்துடும். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு கன்ஸ்ட்ரக்ட் கிரியேட் அப்படிங்கிறனால நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணால் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் போய் ஆன் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு கிளிக்குன்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு எரர் காமிக்குது. இப்போ வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஆல் டெண்டர் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இங்கே கிரியேட் ஆன் கிளிக் ஈவென்ட் ஹேண்ட்லர்னு இருக்கும். இதை கொடுத்தோம் அப்படின்னா மெயின் ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா மெயின் ஆக்டிவிட்டியில் இந்த மாதிரி ஒரு மெத்தட் கிரியேட் ஆயிரும். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா டோஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டோஸ்ட்னு கொடுத்துட்டு சும்மா வந்து நம்ம ஒரு ப்ரொஃபைல் கிரியேட்டர்னு கொடுத்துக்கலாம். ப்ரொஃபைல் கிரியேட்டர். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்து நம்ம ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து நம்ம ப்ரொஃபைல் பேஜ் போகலாம். ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், பட்டன் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து நேவிகேஷன் ஹெட்டரை வந்து எப்படி மாற்றுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லேஅவுட்ஸ் போய்க்கோங்க. அண்ட் இதில் வந்து nav ஹெட்டர் மெயின் இருக்கும். அண்ட் இதுதான் வந்து நம்ம nav ஹெட்டர். ஸோ இதில் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐடி மாற்றணும்னா இந்த இடத்துல வந்து மாற்றிக்கலாம் நம்ம. அதே நேரத்தில் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். இதெல்லாமே ஸ்ட்ரிங்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஸ்ட்ரிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இமேஜை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எட்டர்னல் என்ஜினியர்ஸ் லோகோ வந்து காப்பி பண்ணிவிட்டு ட்ராவபிளில் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வந்து ட்ராவபிளில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் எங்கே பேஸ்ட்டை காணும், பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். ஐக்கான் கொடுத்துக்குவோம். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் @drawable ஐக்கான் இருக்கும். வேரிஸ் ஐக்கான் /icon கொடுப்போம். வந்துருச்சு. ஸோ இந்த ஐக்கான் ஆனால் பட் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்து இதை வச்சு இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
One eternity later. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து கீழே இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ வந்துருச்சு. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் சும்மா லைட்டாக அலைன் பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணி. அண்ட் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு. ஸோ வந்து நம்ம அதை வந்து இந்த டெக்ஸ்ட் வியூவில் மாற்றிக்கலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து nav header ப்ரொஃபைல்னு இருக்குது. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் போய் நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. இங்கே வந்து ஸ்ட்ரிங்ஸ் போய்க்கோங்க. அண்ட் இங்கே வந்து நேவிகேஷன் ஹெட்டர் எங்கே இருக்குது, இது வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில். இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம். லைக் இப்போ நான் வந்து எட்டர்னல் இன்ஜினியர்ஸ் சொல்யூஷன்ஸ்னு கொடுத்துருக்குறேன். ஸோ எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து ஹெட்டர் சப்டைட்டில் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் மெயில் ஐடி கொடுத்துருக்கலாம். ஸோ வந்து நம்ம EES officials@gmail.com கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நம்ம சேனலோட மெயில் ஐடி வந்து கொடுத்தாச்சு. அண்ட் ஹெட்டர் டிஸ்கிரிப்ஷன்லாம் அது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஸோ தெரியுது இல்லை உங்களுக்கு வந்து கீழே எட்டர்னல் சொல்யூஷன்ஸ் அண்ட் இங்கே வந்து மெயில் ஐடி மாறிடுச்சு அண்ட் லோகோ மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஹெட்டர் ஃபைலை வந்து nav ஹெட்டரை வந்து மாற்றிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து சரி ஓகே ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. எந்த கிராஷும் இல்லை. பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் லோகோ வந்து வந்துருச்சு அண்ட் எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ் அண்ட் நம்ம மெயில் ஐடி வந்துருச்சு. ஸோ nav ஹெட்டர் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். அண்ட் இந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே இந்த இடத்துல போய் இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல இதில் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து அவங்க ட்ராவபிள்னு போட்டு ஒரு இமேஜாகவே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எங்கே இருக்குது, ட்ராவபிள் சைட் nav பார். ஸோ வந்து உங்கள் ஒரு கிரேடியண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிரேடியன்ட் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து 3 கிரேடியன்ட்னா அது வந்து ஒரு கலர் இன்னொரு கலர் வந்து அப்படியே ஸ்லைட்டாக டிஃபர் பண்ணி வேரி பண்ணுவாங்கல்ல. ஸோ அது 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கிரேடியன்ட்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இல்லை இமேஜாக வேணா கூட நீங்கள் இமேஜாக செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அது பேக்ரவுண்டில் போய் ஜஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் போய் இருந்துக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ நான் வந்து நேவிகேஷன் ட்ராவரோட பேசிக்ஸ் பார்த்துட்டோம். ஆக்சுவலி இதுலேயுமே ரொம்ப கஸ்டம் நேவிகேஷன் பார்லாம் கொண்டு வரலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பேசிக்கான ஒரு நேவிகேஷன் ட்ராவர் இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். அது வரைக்கும் டாட்டா பாய்.